வணக்கம் மேடம். வணக்கம். இன்று நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? மேடம், என் பேர் காயத்ரி. சர்வதேச தபால் மூலம் பொருட்களை அனுப்புவது மற்றும் பெறுவதை பற்றி எனக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க மேடம். அஞ்சல் நடைமுறைகளை குறித்து பலருக்கு கேள்விகள் உள்ளன. நீங்கள் குறிப்பாக என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? மேடம், முதலில் வெளிநாட்டில் இருக்கும் என் உறவினர்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும் என்றால் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? கிஃப்ட் அதாவது பரிசுகளுக்கு நீங்கள் ஒரு விண்ணப்ப படிவத்தை அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்ப வேண்டும். உங்கள் தொகுப்பு அதாவது பார்சல் வெயிட் 2 கிலோவிற்கு கீழ் இருந்தால் CN22 படிவத்தை பயன்படுத்தவும். 2 கிலோவிற்கு மேல் உள்ள பார்சல்களுக்கு உங்களுக்கு CN23 படிவம் தேவைப்படும். அதை பரிசு கிஃப்ட் என்று தெளிவாக குறிக்கவும். உங்கள் முழு முகவரி மற்றும் உங்கள் உறவினரின் முகவரி இரண்டையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். பரிசு அனுப்ப எனக்கு ஏதேனும் லைசன்ஸ் தேவையா? பொதுவாக தேவையில்லை. நீங்கள் அனுப்பும் பொருட்கள் எங்களின் எதிர்மறை ஏற்றுமதி பட்டியலில் அதாவது நெகட்டிவ் லிஸ்டில் இருக்கக்கூடாது. இருப்பினும் பேக்கேஜை அனுப்பும் போது ஆதார் அட்டை போன்ற அடையாள சான்றிதழ் நீங்கள் வழங்க வேண்டும். மேம், நான் வெளிநாட்டில் தபால் மூலம் பொருட்களை விற்கணும் என்றால் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? வணிக ஏற்றுமதிக்கு உங்களுக்கு சில கூடுதல் விஷயங்கள் தேவைப்படும். முதலில் உங்களிடம் சரியான இறக்குமதி ஏற்றுமதி குறியீடு இருக்க வேண்டும், அதாவது IEC கோட். பின்னர் நீங்கள் ஏற்றுமதிக்கான போஸ்டல் பில் தாக்கல் செய்ய வேண்டும். நாங்கள் அதை PBE என்று அழைக்கிறோம். டாக் கர் நிர்யத் கேந்திர போர்ட்டல் என்று அழைக்கப்படும் PBE ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமாகவும் இதை நீங்கள் இப்போது மின் அணு அதாவது எலக்ட்ரானிக் முறையில் செய்யலாம். உங்களிடம் இறக்குமதி ஏற்றுமதி குறியீடு அதாவது IEC உள்ளதா? ஆம், எனக்கு சமீபத்தில் IEC கோடு கிடைச்சது. ஆனால் அது மற்றும் போதுமா மேடம்? நான் முன்பே சொன்னது போல் நீங்கள் போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அதாவது PBE என ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுமதியில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒன்று வணிக ஏற்றுமதி, இதில் மின் வணிகம் அதாவது E-commerce அடங்கும். இரண்டாவது என்னவென்றால் வணிகம் அல்லாத ஏற்றுமதி அதாவது தனிப்பட்டது, பர்சனல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. தடை செய்யப்படாத அதாவது எந்த ப்ராஹிபிஷன் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பொருட்களின் ஏற்றுமதிக்கு DNK போர்ட்டல் மூலம் PBE அதாவது ஏற்றுமதிக்கான அஞ்சல் பில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். வணிகத்திற்கு PBE 1 மற்றும் வணிகமற்ற ஏற்றுமதிகளுக்கு PBE 2 தாக்கல் செய்யப்பட வேண்டும். ரூபாய் 25,000க்கும் குறைவான மதிப்புள்ள தனிப்பட்ட சரக்குகளை PBE தாக்கல் செய்யாமல் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. நான் E-commerce இணையதளம் மூலம் விற்பனை செய்யலாம் என்று இருக்கேன். அது ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? ஆமாம் காயத்ரி, E-commerce ஏற்றுமதிகளுக்கு நீங்கள் PBE 1 படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். நல்ல விஷயம் என்னவென்றால் ஒரு PBE 1 படிவத்தில் நீங்கள் பல கன்சைனீஸ் அதாவது பல பெறுநர்களுக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு பார்சலுக்கும் நீங்கள் தனிப்பட்ட இன்வாய்ஸ்களை இணைக்க வேண்டும். இது ரொம்ப வசதியா இருக்கே. வேறேனும் ஃபார்ம்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணுமா? ஆமா, தொகுப்பின் எடையை பொறுத்து நீங்கள் CN22 அல்லது CN23 அஞ்சல் அறிவிப்பு படிவத்தை அதாவது போஸ்டல் டிக்ளரேஷன் ஃபார்ம் நிரப்ப வேண்டும். சமீபத்தில் இந்த படிவங்களில் குறிப்பாக வணிக ஏற்றுமதிக்காக ஒரு காலம் பொருட்களின் விற்பனை அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் என்று சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே வணிக ஏற்றுமதிக்கு உங்களுக்கு தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் என்னவென்றால் சரியான IEC, உங்கள் ஏற்றுமதிக்கான போஸ்டல் பில் PBE தாக்கல் செய்யப்பட வேண்டும். E-commerce ஏற்றுமதிகளுக்கு நீங்கள் PBE 1 படிவத்தை பயன்படுத்துவீர்கள். பிற ஏற்றுமதிகளுக்கு நீங்கள் PBE 2 படிவத்தை பயன்படுத்துவீர்கள். மேடம், ஏற்றுமதி பார்சல்களை ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் புக் பண்ணுமா இல்ல வேறேனும் போஸ்ட் ஆஃபீஸிலும் புக் பண்ணலாமா? ஏற்றுமதியாளர் டாக்குமெண்ட்ஸை எங்க சப்மிட் செய்யணும்? ஏற்றுமதியாளர் டாக் கர் நிர்யத் கேந்திர DNK இணையதளத்தின் கீழ் தங்களை பதிவு செய்து PBE-ஐ
மின்னணு முறையில் தாக்கல் செய்யலாம். மேலும் இது குறித்த தகவல் தெரிந்து கொள்ள அஞ்சல் ஏற்றுமதி எலக்ட்ரானிக் பிரகடனம் மற்றும் செயலாக்கம் விதிமுறைகள் 2022 மற்றும் சுங்கத்துறை நோட்டிபிகேஷன் நம்பர் 104 of 2022 dated 9/12/2022 அதை பார்க்கவும். அப்புறம் காயத்ரி, ஏற்றுமதி பார்சல்களை புக் செய்வதற்கு நியமிக்கப்பட்ட எந்த தபால் நிலையத்திலும் பதிவு செய்யலாம். இது வெளிநாட்டு தபால் நிலையத்தை சென்றடையும். தபால் அதிகாரிகள் சுங்க அதிகாரியிடம் பார்சல்களை வழங்குவார்கள். மேனுவல் பிபிஇ என்றால் வெளிநாட்டு தபால் அலுவலகத்தில் உள்ள சுங்க அதிகாரியிடம் ஆவணங்களுடன் பார்சல்கள் வழங்கப்படும். சுங்கத்தின் செயல்முறைக்கு பிறகு அஞ்சல் துறை கண்காணிப்பு எண்களை, அதாவது டிராக்கிங் நம்பர், ஒவ்வொரு பார்சலுக்கும் கொடுக்கும். அதன் பிறகு லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுக்கப்படும். உங்கள் பதிவுகளுக்கு பிபியின் நகலை பெறுவீர்கள். மேடம், இது கொஞ்சம் அதிக வேலையா இருக்கும் போல இருக்கே. பேப்பர் ஒர்க்குக்கு யாராவது உதவ முடியுமா? நீங்கள் சுங்க தரகரை பயன்படுத்தலாம், அதாவது கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ். செயல்முறையை எளிதாக்கும் சிறப்பு வலை பயன்பாடுகளுக்கான அணுகல், அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸ் அவர்களிடம் உள்ளது. அவர்கள் உங்களுக்கு பதிவு செய்யவும், தரவை பதிவேற்றவும், ஏற்றுமதிகளை கண்காணிக்கவும், ஆவணங்களை கையாளவும் உதவுவார்கள். மேடம், தனிப்பட்ட மற்றும் வணிக ஏற்றுமதிக்கு என்ன வித்தியாசம் என்று கூற முடியுமா? பார்சல்களை அனுப்பும் தனி நபர்கள் பிபிஇ தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. இருப்பினும் நீங்கள் வணிக நோக்கங்களுக்காக ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாக இருந்தால் உங்களுக்கு முறையான ஆவணங்கள் தேவை. தனிப்பட்ட ஏற்றுமதிகள் என்னவென்றால் வர்த்தகம், உற்பத்தி அல்லது விவசாயத்துடன் தொடர்பு இல்லாதவை. மேடம், ஏற்றுமதிக்கு அனுமதி இல்லாத பொருட்கள் என்ன? ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகள், எரியக்கூடிய பொருட்கள், போதைப் பொருட்கள், ஆபாச இலக்கியங்கள், சில கச்சா மற்றும் ஆபத்தான மருந்துகள், தொல் பொருட்கள், பழங்கால பொருட்கள் போன்ற ஃபாரின் ட்ரேட் பாலிசியின் கீழ் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படாது. மருந்துகளை ஏற்றுமதி செய்யலாமா? மருந்துகளை ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் அதற்கு அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர் இடமிருந்து என்ஓசி வாங்கி இணைக்க வேண்டும். மேடம், தங்கம் ஏற்றுமதி செய்யலாமா? விலை மதிப்பு மிக்க பிரஷியஸ் கற்கள் பதிக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. ஏற்றுமதியாளர் பணம் உள்நோக்கி வந்ததற்கான சான்று, விலை பட்டியல், அதாவது இன்வாய்ஸ், மற்றும் நகை நிபுணர் கருத்து, ஜுவல்லரி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். நன்றி மேடம். கடைசியாக ஒரு கேள்வி, எனது ஏற்றுமதிகளை கண்காணிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் காயத்ரி. சர்வதேச ஏற்றுமதிகளுக்கான கண்காணிப்பு எண்களை, அதாவது டிராக்கிங் நம்பர்ஸை அஞ்சல் துறை வழங்குகிறது. வணிக ஏற்றுமதிகளுக்கு கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸ் உங்கள் ஏற்றுமதிகளை கண்காணிப்பதற்கு சில வலை பயன்பாடுகளை பயன்படுத்துகின்றனர். அதன் மூலம் உங்கள் பார்சல்களை நீங்கள் ட்ராக் செய்ய முடியும். நன்றி மேடம். ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.